வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். நம்ம ரொம்ப நாளாகவே இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இடையில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. அந்த அப்டேட் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம மறுபடியும் IPL 2021 பற்றி தான் திரும்பியே ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகேங்க, எல்லாருமே மெகா ஆக்ஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 2022 தான் மெகா ஆக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா டீம் வருதுன்னு சொன்னாங்க. அதுவும் 2022 தான். இப்போ 2021 மினி ஆக்ஷன் தான் நடக்கும். இந்த கொரோனானால அதெல்லாம் கொஞ்சம் நடத்துறதுக்கு கஷ்டம்னால. ஓகே, இப்போ வந்து நியூஸ் என்னென்னா ஜனவரி 20க்குள்ளே நம்ம பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டேட், அதாவது ஆக்ஷன் IPL 2021 ஆக்ஷன் சொல்கிறதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணி February 11 ஆப்ஷன் நடக்க இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அதாவது பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கே நடக்கு, எப்படி நடக்குன்னு எதுவுமே கிடையாது. அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த தடவை மினி ஆக்ஷனால் பெருசாக எந்த ரிலீஸும் இருக்காது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வேணால் அவங்க இந்த சீசன் ரொம்பவே தடுமாறினாங்க. அதனால் அவங்க நிறைய ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். அதே மாதிரி KKRம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து தான் கம்மியான ரிலீஸ் இருக்க போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சொல்ல முடியாது. கடைசியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கடைசியில் ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க 6 மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. அதனால் போன மேட்ச் சீசனுங்கிறதே கொஞ்சம் டஃப்பான சீசனாக தான் இருந்துச்சு. என்ன நடக்கணும்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேதர் ஜாதவை சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்சைட் ஸ்போர்ட்டுங்கிற ஒரு அஃபிஷியலான ஒரு நல்ல வெப்சைட்டில் அது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வென்யூ, அதாவது எங்கே நடக்க போகுதுன்னு வேறு இன்னும் தெரியவே இல்லை. அகமதாபாத் ஒரு பிக்கெஸ்ட் கிரவுண்டை ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இன்னும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடலை. இந்தியாவில் மேட்ச் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் IPL அங்கே நடந்தாலும் வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இன்னும் இந்தியாவில் தான் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படியும் இந்தியாவில் இந்த சிச்சுவேஷன்லாம் சரியாயிடுச்சுன்னா இந்தியாவில் தான். அப்படி இந்தியாவில் இல்லைனா தான் UAEல இருக்கும். எப்பவும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியில் இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா கூட நடக்கும்போதே வெறித்தனமாக இருக்குது. இன்னும் இங்கிலாந்து கூட மோத வேண்டியிருக்கு. அந்த பிப்ரவரி மிடில் தான் இந்த ஆக்ஷனும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி சீசனை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் அதிக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்ககிட்ட அதிக சோர்ஸ், அதாவது அதிக காசு இருந்துச்சு. 16.5 crore அவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா கிங்ஸ் 11 நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் கம்மியாக ரிலீஸ் பண்ணது யாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அவங்ககிட்ட வெறும் 0.15 crore தான் லெஃப்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக 1.95 crore லெஃப்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் RCB கிட்ட 6.4 crores போன வருஷம் லெஃப்ட் ஆயிருந்துச்சு. KKR கூட 8.5 crore போன வருஷம் லெஃப்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் SRH கூட 10.1 crore மீதி இருந்துச்சு. டெல்லிக்கு 9 crore இருந்துச்சு. ராஜஸ்தானுக்கு 14.75 கோடி இருக்குது. ராஜஸ்தான் எப்பவும் ஒரு பிளேயரை பெருசாக எடுத்துடுறாங்க. அதாவது பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க, உணர்கட்ட அந்த மாதிரி பெரிய ஆக்ஷனில் எடுத்துடுறாங்க போல். இந்த வாட்டி என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ICC ரேங்கிங் எப்படி இருக்குது, டெஸ்ட் ரேங்கிங், நம்பர் 1 பேட்ஸ்மேன் இன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பவுலர், ஆல்ரவுண்டர், அப்படி இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். உடனடியாக அப்டேட் பண்ண கிரிக்கெட் கண்டென்ட் புதுசாக போடுறதுக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. அடுத்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.